உங்களுக்கு தேவைப்படுறது வந்து இனிஷியல் ஃபண்ட்ஸு, அதுக்கு உண்டான சப்போர்ட் நெட்வொர்க்கு, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தான் இப்போ ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில தேவைப்படுது. வளர்ச்சி இன்னைக்கு மிக அதிகமா இருக்கிறது சர்வீஸ் செக்டர்ல நான் நம்புறேன். அந்த சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்குறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இளைஞர்கள பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் கண்டுக்க வேண்டியதில்ல. உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் சக்சஸ், ஒரு லிட்டில் லாங் டெர்ம் விஷன். இன்னைக்கு ஒரு ஃபண்ட் எடுப்போம், செலவு பண்ணுவோம், கம்பெனிய வித்துட்டு ரிட்டயர் ஆவோம். அந்த எண்ணம் இல்லாம, உங்க பார்வை வந்து இன்னும் கொஞ்சம் விசாலமா, இன்னும் கொஞ்சம் உலக நோக்கோட இருக்கிறது வந்து நல்லது. அத செய்யக்கூடிய சாத்தியங்கள் இன்னைக்கு நெறையா இருக்கு. இன்னைக்கு உலக பார்வை இல்லாமல் நீங்க லோக்கலா கூட பிசினஸ் பண்ண முடியாது. அதான் இன்னைக்கு இருக்கிற ஏன்னா வேற உலக பார்வை கொண்ட ஒரு நிறுவனம் உங்க இடத்துல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு தொழில்நுட்ப ரீதியாக வந்த மாற்றங்கள்ல. ஸோ இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் அ தமிழக இளைஞர்கள் அ குறிப்பாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இல்ல மேலாண்மை துறையில வரணும்னு நினைக்கிறவங்க, இல்ல டெக்னிக்கலா ஒரு நிறுவனத்தில கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லாருமே வந்து இந்த ஒரு பார்வை, அ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பணம், இன்வெஸ்டர்ஸ் உடைய பணம் வந்து நம்மால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவியாக நம் நிறுவனத்தை கட்டமைப்போம். அப்படி கட்டமைக்கிறப்போ வந்து, என்ட்ட இன்னைக்கு எவ்வளோ பணம் இருக்குன்றதே ஒரு ஒரு மேட்டரே கிடையாது.